தலைமை மந்திரியாக இருந்து வந்தார் ஐயன். மன்னனின் தோட்டத்தில் ஒரு அபூர்வ மாமரம் இருந்தது. அதில் தினம் ஒரு கனி தோன்றும். அதை சாப்பிட்டால் அபூர்வ சக்தி கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜீனியஸ் ஏகே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களே ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. எஸ், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி இமேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், அந்த ப்ராம்ப்ட்டை வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த இமேஜாக கன்வெர்ட் பண்ணதை வச்சு ஒரு ஸ்டோரி மேக் பண்ணுறோம். அதாவது இது வந்து ஏஐ இமேஜ். இதை எப்படி பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் முக்கியமான வீடியோக்களை நீங்கள் உடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளே ஸ்டோரில் மைக்ரோசாஃப்ட் டிசைனர்னு ஒரு ஆப்பு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். நான் ப்ளே ஸ்டோர் போகிறேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் மைக்ரோசாஃப்ட் டிசைனர்னு கொடுங்க. மைக்ரோசாஃப்ட் டிசைனர். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிருங்க. இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் டிசைனருங்கிறத ஆப் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இமேஜஸ்ன்னு இருக்குது. அதில் இமேஜ் கிரியேட் பண்ணலாம், ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ணலாம், வால்பேப்பர்ஸ் கிரியேட் பண்ணலாம், அது மாதிரி அந்த இன்விடேஷன்ஸ் இதெல்லாமே கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல நான் இதில் இமேஜஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் ஒரு ஸ்டோரி மேக் பண்ணேன். ஸோ அப்போ இந்த இமேஜஸில் வந்து நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி முதல் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, நமக்கு இமேஜ் என்ன மாதிரி வேணுமோ அந்த இமேஜை வந்து நம்ம ப்ராம்ப்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். நமக்கு என்ன மாதிரி இமேஜ் தேவைப்படுதோ அந்த ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணணும். சைஸ் என்ன சைஸ் தேவை, ஸ்கொயர் தேவையா, போர்ட்ரேட்லையா, லேண்ட்ஸ்கேப்லையா. இப்போ இன்ஸ்டாகிராமு, யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டியிருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் அது 9:16 ஸோ அந்த சைஸில் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இல்லை நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் அந்த ஸ்க்ரீனில் இருக்கும் 16:9 அந்த சைஸ். ஸோ நீங்கள் அந்த சைஸை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் அந்த சைஸில் வந்து மென்ஷன் ஆகும். சரிங்களா? இப்போ ஏற்கனவே நான் வந்து கிரியேட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு காமிக்கேன். ஸோ மை கிரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மை கிரியேஷன்ஸில் பாருங்கள், இது ஃபுல்லாகவே நான் கிரியேட் பண்ணதான். இது ஃபுல்லாகவே ஏஐ மூலமாக கிரியேட் பண்ண இமேஜஸ் தான். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து ஏஐ மூலமாக கிரியேட் பண்ண ஜெனரேட் பண்ண இமேஜஸ் தான் நீங்கள் பார்க்குறது எல்லாமே. இதில் மொத்தமாக நமக்கு வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு 15 கிரெடிட் கொடுப்பாங்க. மேலே வந்து போட்டிருப்பாருங்க. நான் ஆல்ரெடி ஒரு கிரெடிட்டை யூஸ் பண்ணிட்டேன். அப்போ ஒரு கிரெடிட் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு இமேஜை ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு 6 இமேஜ், 5 இமேஜ், ஒரு 4 இமேஜ் சஜஷன் காமிக்கலாம். நமக்கு எது தேவையோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கிரெடிட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண ஏஐ இமேஜஸ். ஸோ இன்னைக்கு நான் எப்படி ஒரு இமேஜ் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது ஃபுல்லாகவே நம்ம ஏஐ மூலமாக கிரியேட் பண்ண இமேஜ் தான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கடவுள் இமேஜாக கிரியேட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து இமேஜாக கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இமேஜாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் அதுக்கு சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாட் ஜிபிடியில் உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அதுக்குரிய ப்ராம்ப்ட் தேவை அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துரும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு இமேஜ் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ஸ்டோரி வச்சுருக்கீங்க, அந்த ஸ்டோரிக்குரிய கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராம்ப்டாக வேணும்னா அப்படின்னா ஒவ்வொரு சீன் பை சீனாக அதுவே உங்களுக்கு வந்து ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இல்லை நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வீடியோஸ் மேக் பண்ணலாம். நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் சொல்கிறேன். எனக்கு வந்து லார்ட் கணேஷ் ரைட் image prompt for
லார்ட் கணேஷ் அப்போ எனக்கு லார்ட் கணேஷோட இமேஜ் ப்ராம்ப்ட் தேவை அப்படின்னா அது நீட்டாக எனக்கு வந்து அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம சாமி வந்து பிள்ளையார் படம் வேண்டியிருக்குங்கிறத நம்ம அழகாக இங்கே வந்து டெஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். இந்த ப்ராம்ப்டை வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு வந்து ஸோ இங்கே டெஸ்கிரிப்ஷனில் போய் உங்களுக்கு என்ன டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அந்த இது அதை மட்டும் நீங்கள் ப்ராம்ப்டை மட்டும் நீங்கள் கொடுங்க. சில அடிஷ்னலாக சில இதெல்லாம் காப்பி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அதை எடுத்து விட்ருங்க. என்ன ப்ராம்ப்ட் தேவையோ அதை மட்டும் கொடுங்க. நான் அந்த ப்ராம்ப்டை கொடுத்தாச்சு. இப்போ அந்த ப்ராம்ப்டை கொடுத்தாச்சா, நமக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னா போர்ட்ரேட் சைஸ். இப்போ நான் கிரெடிட் அதாவது நம்ம வந்து இதுலேருந்து ஒரு கிரெடிட் நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஜெனரேட் கொடுத்துட்றேன். ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும், நமக்கு வந்து இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரி வச்சுருக்கீங்க, அந்த ஒரு ஸ்டோரி சீக்வன்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் தேவை அப்படின்னா நம்ம சாட் ஜிபிடியில் இந்த ப்ராம்ப்டை நம்ம கொடுத்தோம்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு சீன் பை சீனாக அதுவே வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ நமக்கு இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோரியில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் ஏஐ மூலமாக. ஸோ அதுக்கு வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி நம்ம வந்து வாய்ஸ் வந்து ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுங்கிறத நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து ஏஐ கிரியேட் பண்ண சுவாமி லார்ட் கணேஷ். இது மொதல் இமேஜ், இது ரெண்டாவது இமேஜ், மூணாவது இமேஜ், இது நாலாவது இமேஜ், 4 இமேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் டிசைனர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஸ்டோரி ஏதாவது நம்ம வந்து ஒரு யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நம்ம வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணணும், இல்லை கண்டென்ட்டுக்கு ரெடி பண்ணணும், நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு வந்து பின்னாடி வந்து இமேஜஸ்லாம் சொல்ல வேண்டியதுனா நமக்கு வேணுங்கிற இமேஜஸ் வந்து இது கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம நிறைய அப்கமிங் நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.